Hello everyone, welcome back to Gulf Crazy Chef. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம் அவல் உருண்டை தான் இன்னைக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம அவல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அன்னைக்கு பழம் இல்லாமல் 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பழம் சேர்த்ததுனால இன்னைக்கு மொத்தம் வீட்டில் இருக்கிற 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக அந்த அவல் உருண்டை வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு அது எப்படி பண்ணுறோம், கிட்டத்தட்ட சேம் தான் ரெண்டுமே. உங்களுக்கு அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். அண்ட் இன்னைக்கு இது எப்படி ரெடி பண்றேன், பழம் சேர்த்ததுக்கு அப்புறம் எப்படி ரெடி பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி பண்றது, என்ன ஸ்டெப்ல பண்றது அப்படிங்கறத சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தரலாம். நம்ம எப்போ மாதிரி அவல் எடுத்து வச்சிருக்குது. அப்புறம் இது பார்த்தோம்னா துருவன தேங்காய் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் தேங்காய் சர்க்கரை கரும்பு வெல்லம் துருவி வச்சிருக்குது. இது பார்த்தோம்னா பழம். இது நேந்திரம்பழம், ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. ஏத்தம்பழத்தில் பாதி பழம் எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல் இல்லை, இது பாதி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த அவலை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப பவுடர் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 80% பவுடர் பக்குவத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது கூட நம்ம இப்போ 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். துருவன தேங்காய் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்ச பழம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம்ல. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் மிக்சிங் பண்ணும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக பால் இல்லைன்னா தேங்காய் பால் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றினா டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தது இல்லை பசும்பால் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த மிக்சிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பாலாக ஒட்டிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம பால் ரெடி பண்ணது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மேலே இன்னைக்கு புதுசாக டாப்பிங்ஸ்க்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா துருவின தேங்காய் அப்படி லைட்டாக தூவி விடுறேன். இது டேஸ்ட் வேரியேஷன் ரொம்ப வராது இந்த தேங்காய் போடுறதுனால. ஜஸ்ட்டு ஒரு ஷோகேஸ்க்காக தான், ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். நம்ம ரவா லட்டு வித் பனானா இன்னைக்கு ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குது. ஹலோ எவ்ரிவன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவல்ல பண்ண லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக பண்ணுற மெத்தட் தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு லட்டு ஒரே வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. அன்னைக்குள்ள டேஸ்ட்டுக்கும் இன்னைக்குள்ள டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னாக்கி இன்னைக்கு இப்போ அந்த பனானா போட்டிருக்கோம், அதோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது, அந்த ஸ்வீட்னஸ்.
ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ், அப்புறம் நாங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்டைலில் வந்து குக் பண்ணுறோம் ஓமனில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பை பாய்.